பிரைஸலால் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி, எந்த ஊர் கடவுள்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை வெளிநாட்டு கடவுள், அவர் வெள்ளைக்காரர்களுடைய கடவுள் என்று இந்திய தேசத்திலே ஒரு கருத்து நிலவுகிறது. இது சரியா என்று நாம் வேதத்தின்படி ஆராய்ந்து பார்த்தால் அது சரி அல்ல. வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி எழுதப்பட்டிருக்குது. அதில் சகல ஜனங்களுக்குமான நற்செய்தி, சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கான நற்செய்தி அல்ல, இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குமான அது நற்செய்தி. மேலும் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இந்த உலகத்தில் உள்ள ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, குறிப்பிட்ட ஜனம் அல்ல. மேலும் ஆதாரமாக அவர் எங்கு பிறந்தார்? அவர் ஆசிய கண்டத்தில் உள்ள பாலஸ்தீன தேசத்தில் பெத்லகேம் என்ற ஊரில் பிறந்தார். இந்திய தேசமும் ஆசிய கண்டத்தில் தான் இருக்கிறது. ஆசிய கண்டத்தில் பிறந்திருந்தாலும் இயேசுவிற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்ற ஒரு சிந்தை உங்களிடம் உருவாகலாம். அதற்கும் வசன ஆதாரங்களை நாம் பார்க்கலாம். மத்தேயு 2:11 இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தில் அவர் பிறந்ததை காண கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வருகிறார்கள். பிள்ளையையும் மரியாளையும், தாயார் மரியாளையும் கண்ட அந்த சாஸ்திரிகள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். இந்த சாஷ்டாங்கமாய் விழுந்து, அதாவது சரீரத்தின் 8 அங்கங்களும் தரையில் படும்படி படுத்து வணங்குவது, இந்த வழக்கம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. ஆக கலாச்சார பண்பாட்டு மரபு ரீதியாகவும் நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இதை நாம் வெளிப்படுத்தல் விசேஷத்திலும் அநேக இடங்களிலும் வாசிக்கலாம். மேலும் கிறிஸ்துவின் சீசர்கள் 12 பேரில் ஒருவர் தோமா. அவர் எந்த நாட்டிற்கும் செல்லவில்லை. 1ஆம் நூற்றாண்டில் கிபி 52 இந்தியாவிற்கு வந்து கேரள, தமிழ்நாட்டு இடங்களிலே அவர் சுவிசேஷத்தை அறிவித்து கடைசியாக சென்னையிலே அவர் மரித்தார், கொலை செய்யப்பட்டார். ஆக கிறிஸ்து எல்லோருக்குமான தேவன்.